பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 3. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமேன். எந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, அவர் உங்களை ஆறுதல் படுத்துவாராம். ஏதோ ஒரு துக்கத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு கவலை உங்களை போட்டு ஒடுக்குதில்ல, ஏசப்பா உங்களுக்கு ஆறுதல் செய்வாங்க. உங்களை இது வரைக்கும் பிசாசு எவ்வளவோ துன்பப்படுத்தினா, உங்களோட காரியத்தெல்லாம் பாழாய் போகும்படி செய்தான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை எல்லாம் நான் தேறுதல் அடைய செய்வேன், மறுபடியும் அவங்கள உயிர்ப்பிப்பேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வனாந்தரமா இருக்கு, வறட்சி, எங்க திரும்பியும் ஒன்றுமே காணப்படல. அந்த மாதிரி சூழ்நிலைய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாத்துவேன்னு சொல்லிட்டாங்க. அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போல ஆக்குவேன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் உங்களை யாருமே ரெகக்னைஸ் பண்ணல, இனிமே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா துக்கம் அனுபவிச்ச எல்லா இடத்துலயும் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் உண்டாயிருக்கும் சொல்லிட்டாங்க. ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா சொன்னதுதான். இன்னைக்கு எவ்வளவோ காரியத்துல நீங்க கஷ்டப்பட்டு காணப்படுறீங்க. பிசாசு உங்களை போட்டு ஒரு பக்கம் ஒடுக்குது, மனிதர்கள் உங்களை ஒரு பக்கம் போட்டு நொறுக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்ச நிலையில நீங்க காணப்படுறீங்க. ஏசப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, எல்லா பாழான ஸ்தலங்களை எல்லாம் நான் தேறுதல் அடைய செய்துட்டேன்னு சொல்றாங்க. உங்களுடைய வனாந்திரத்தை கர்த்தர் மாத்திட்டாங்க. உங்களை இது வரைக்கும் பிசாசு எவ்வளவு கவலைக்குள்ளாக நடத்தினானோ அதுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தினால உங்களை கர்த்தர் நிரப்ப போறாங்க. இனி நீங்க துக்க முகத்தோட காணப்படவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து பிசாசு உங்களை ஒடுக்குவான். ஆனா அந்த டைம்ல கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமா எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறீங்களோ, எவ்வளவு ஒடுக்குதல் அனுபவிக்கிறீங்களோ, அதுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட்ட தேவனே கிடையாது. நிச்சயமா அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் செய்யலனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்கு ஆறுதல் நிச்சயமா செய்வார். உங்களை ஸ்பாயில் பண்ண எல்லாரையும் கர்த்தர் பார்த்தாங்க. நீங்க விட்ட கண்ணீரை பார்த்தாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த நாள்ல இறங்கி உங்களுக்கு பதில் செய்ய போறாங்க. நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்கணும். இந்த வார்த்தையை சுதந்திரத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடியே உங்க பிள்ளைகளை ஆறுதல் அடைய செய்துட்டீங்க, ஸ்தோத்திரம். அவங்களுடைய பாழாய் போன இடங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்துட்டீங்க, ஸ்தோத்திரம். அவங்க வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றிட்டீங்க, ஸ்தோத்திரம். இனிமே அவங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி மாத்திரம் உண்டாகும். எல்லா துதி கீத சத்தமும் அதுல உண்டாகும் சொல்லிட்டீங்க, ஸ்தோத்திரம். சொன்னதை செய்து முடிக்குமலும் கைவிடாத தேவன், தாழ்த்துற வெறுமை ஆக்கிரமிட் பிரேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வாசோட மீட் பண்றேன். God bless you all. Please like,